இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 30. வினோத் என்னதான் தன்னவளுக்கு தைரியம் சொல்லியிருந்தாலும் வினோதினிக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவனும் கடவுளை வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலும் நிறைவேறியது. இப்படியே நாட்கள் செல்ல காவியாவிற்கு ஆண் குழந்தை பிறக்க அனைவரும் தூக்கி வைத்து கொண்டாட கண்ணன் குழந்தை பிறந்த நேரம் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தவன் இப்பொழுது தனியாக வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்து அவனும் வியாபாரத்தில் உயர்ந்து கொண்டிருந்தான். இதோ வினோதினிக்கு வளைகாப்பு சிறப்பாக நடைபெற கர்ப்ப காலத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர் ஏற்கனவே கூறியிருக்க அதை வினோதினியிடம் கூறாமல் பயந்து கொண்டு இருந்தான் வினோத். அவளுக்கு பிரசவ காலம் நெருங்க தன் தம்பி கணேசனிடம் அலுவலக பொறுப்பை அனைத்தையும் ஒப்படைத்தவன் வினோதினி கூடவே இருந்து அவளின் பயத்தை போக்கி அவளை கண்ணின் இமை போல் பாதுகாத்தான். வினோதினிக்கு பிரசவ வலி வர அவள் துடிப்பதை காண முடியாமல் வினோத் அவனும் கலங்கி நிற்க பெரியவர்கள் அனைவரும் அவனுக்கு ஆறுதல் கூறினர். பிரசவத்திற்கு உள்ளே சென்ற வினோதினி, மாமா ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் என் கூடவே இருங்க. நம்ம பொண்ணு இந்த பூமிக்கு வரும்போது நீங்கள் என் பக்கத்தில் இருக்கணும், ப்ளீஸ் மாமா என்று கெஞ்சினாள். ஓகேடா லட்டுக்குட்டி, ப்ளீஸ் நீ பயப்படாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன் என்றவன் மருத்துவரின் சம்மதத்துடன் தன் மனைவியுடன் பிரசவ அறைக்குள் சென்றான். வினோதினி வழியில் துடிக்கும் போதெல்லாம் அவனின் தலையை வருடி அவளின் கையை அழுத்தி கொடுத்து அவளின் நெற்றியில் நேசத்துடன் இதழ் பதித்து அவளுக்கு ஆறுதல் கூறியவன், வினோ இங்கே பாருடா, என் செல்லம் தானே நீ, உன்னால் வலியை தாங்க முடியும், ப்ளீஸ்டா, நம்ம குழந்தைக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம பொண்ணு இந்த பூமியை நல்லபடியாக தொட்டுட்டா அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்குது சொல்லுடா என்று அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தான். கண்டிப்பாக மாமா, நான் வலியை தாங்கிப்பேன், என் பொண்ணு நல்லபடியாக பிறப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை மாமா என்று தன் வலியை கட்டுப்படுத்தி கொண்டு கூறினாலும் அவளால் முடியாமல் மீண்டும் வலியில் துடித்தாள். அச்சோ டாக்டர் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன், என்னால் அவள் துடிக்கிறத பார்க்க முடியல என்று வினோத் அல்ல. மிஸ்டர் வினோத், அவள் தான் வலியில் துடிக்கிறா, நீங்களும் என்ன இப்படி பண்ணுறீங்க, இதை எல்லா பெண்களும் எதிர்கொண்டு தானே ஆகணும். வினோத்னி இங்கே பாருமா, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க யோசிச்சு பாரு. எனக்கே உன்னை ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. உணவு மேலே அவ்வளோ விருப்பம் கொண்ட நீ உன் கணவனுக்காக, உன் வருங்கால குழந்தைக்காக, உனக்காக கஷ்டப்பட்டு வைராக்கியத்தோடு உன் உடல் எடையை குறைத்து இருக்க. அப்படிப்பட்ட உன்னால் இந்த வலியை தாங்க முடியும். நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, உன்னால் முடியும், ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுமா என்று தைரியம் கொடுத்தார் மருத்துவர். ஓகே டாக்டர், கண்டிப்பாக என் குழந்தை எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று தன் முழு ஒத்துழைப்பையும் மருத்துவருக்கு அளித்தாள். அவளின் அயராத முயற்சியின் பலனாக வினோத் வினோதினியின் காதலுக்கு அடையாளமாக அவர்கள் விரும்பியது போலவே அழகிய பூமகள் ஜனனமானாள். அக்குழந்தைக்கு வினயா என்று பெயர் வைத்து மகிழ்ந்தனர். வினோத் தன் காதலை சொன்னதிலிருந்து தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை பார்த்த வினோதினி பிறந்த பலனை அடைந்ததாகவே நினைத்தாள். காவியா கண்ணன் இருவரும் அவ்வளவு ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். இந்த காதல் ஜோடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நொடியாகவே சென்றது. கண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, ஏண்டி சாப்பிட வேண்டியது தானே, உன்னை யார் வேண்டான்னு சொன்னா, அது எனக்கு தெரியாதா, எனக்கு சாப்பிட பிடிக்கல போ. அடடா, என்ன பண்ணணும் என் செல்லக்குட்டிக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு நீ ஏன் ஊட்டி விடுறதா ப்ளீஸ். ஏண்டி டெய்லியும் நம்ம பிள்ளைக்கு நானே ஊட்டுறேன், உனக்கும் ஊட்டணுமா, இப்போ வந்து நம்ம பிள்ளைக்கு ஊட்டும்போது எனக்கு ஊட்ட மாட்டியா நீ? அடியே என்னடி, இப்போவே என் பிள்ளை கூட எல்லாத்துக்கும் போட்டி போடுற, நீ அவனோட அம்மா, ஞாபகம் இருக்கட்டும், அவன் குழந்தடி, நீ என்ன குழந்தையா? நான் ஒன்றும் என் பிள்ளையோட போட்டி போடலடா, உங்ககிட்ட எனக்கு தான் முதல் உரிமை, அதைத்தான் சொல்கிறேன்.
எனக்கு நீ தான் ஊட்டணும் என்றவள் அங்கு வந்த தன் மாமனார் சண்முகத்திடம், மாமா பாருங்க மாமா, உங்கள் பிள்ளை நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறார் என்று கூறினாள். இருமா, நான் கேட்குறேன், அவன் அடங்கவே மாட்டான் என்றவர், டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, எப்போ பாரு அவகிட்ட வம்பு பண்ணிகிட்டே இருக்க நீ? தன் மகனை அதட்டினார். எது, நான் வம்பும் பண்ணுறேன்னா? அப்பா என்ன விளையாடுறீங்களா? இந்த ராட்சசி என் உசுரை வாங்குறா புலம்பினான் கண்ணன். என் மருமக தங்கண்டா, அவள் ஒன்றும் ராட்சசி கிடையாது. அவள் கேட்குறத செஞ்சுட்டு அப்புறம் உன் வேலையை பாரு. அச்சோ அப்பா, நீங்கள் வேற போங்கப்பா, அவளுக்கு தான் வேற வேலை இல்லை சலித்து கொண்டான் கண்ணன். என்னடா நீ ரொம்ப அலட்டிக்கிற, அப்படி என்னடா கேட்குறா சொல்லுடா. அதையே என்கிட்ட கேட்குறீங்க? இவ்வளவு சொன்னவ அதையும் அவளே சொல்லுவா, கேளுங்க. ஏங்க, சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசிப்பாங்க, நீங்கள் ஏன் அவங்க விஷயத்தில் தலையிடுறீங்க? உங்கள் வேலையை மட்டும் பாருங்க என்று தன் கணவரை கடிந்து கொண்டார் சாந்தி. நல்லா கேளுங்கம்மா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்கள் புருஷனுக்கு புரியாது. எப்போ பாரு மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட வேண்டியது என்று அவளை மேலும் ஏற்றி விட்டான் கண்ணன். சண்முகம் திருவென விழிக்க மூவருக்குமே அவரை பார்த்து சிரிப்பு தான் வந்தது. இப்போ எதுக்கு அம்மாவும் பிள்ளையும் மாமாவை திட்டுறீங்க? நான் தான் மாமாவை நியாயத்தை கேட்க சொன்னேன். அத்தை நீங்களும் கேளுங்க, உங்கள் பிள்ளைய எனக்கு ஊட்டி விட சொன்னேன், ஊட்டி விட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறார் பாருங்க. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன அப்படி பெருசாக கேட்டுட்டேன் என்று உதட்டை பிதுக்கி அழுவதைப் போல் பாவனை செய்தாள் காவியா. கடவுளே, இவ்வளவுதான் விஷயமா? ஏண்டா சின்ன பிள்ளை ஆசைப்பட்டதை செய்ய மாட்டியா? ஊட்டி விடுடா, அவளும் குழந்தை மாதிரி தானே தன் மகனிடம் கேட்டார் சண்முகம். ஏது குழந்தை மாதிரியா? நீங்கள் ஒரு நாளாவது எங்கள் அம்மாவுக்கு இப்படி செய்திருப்பீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா பார்த்தீங்களா, அவர் மருமகளுக்கு நான் ஊட்டி விடணும்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு நாளாவது ஊட்டியிருக்காரா? அது கூட தேவையில்லை, சாப்பாடு பரிமாறி இருக்காரா? கேளுங்க என்றதும் சண்முகம் தன் மனைவியை பார்க்க சாந்தி தன் கணவரை முறைத்து கொண்டிருக்க, அச்சோ போச்சா, இந்த பயபுலை இப்படி மாட்டி விட்டுட்டானே என்று நினைத்தவர், ஏய் ஏண்டா உனக்கு இவ்வளோ கொலைவெறி, எதுக்கு இப்படி எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வர வைக்க பார்க்குற நீ என்றவர், சாந்தி வாமா நம்ம போகலாம், அவங்க விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டாம் என்றார். ஓ, இப்போ தான் உங்களுக்கு அது தெரியுதா? அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடும்போது தெரியலையா? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் உங்கள் பிள்ளையும் இருப்பான். எம்மா தாயே, ஆரம்பிக்காத, உனக்கு என்ன பிரச்சனை? ஊட்டி விடணும் அவ்வளோதானே, வா ஊட்டி விடுறேன் என்று தன் மனைவியிடம் சரண்டர் ஆனார் சண்முகம். அச்சோ கடவுளே, சும்மா இருங்க நீங்கள், உங்களுக்கு என்ன இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னு நினப்பா? போய் வேலையை பாருங்க. என்னடா இவ இப்படி போனாலும் இடிக்கிறா, அப்படி வந்தாலும் மிதிக்கிறா, எத்தனை வருஷமானாலும் கட்டுன புருஷனால் கூட பொண்டாட்டியை புரிஞ்சிக்கவே முடியாது. பெண்கள் எப்பொழுதும் புரியாத புதிர்தான் புலம்பினார் சண்முகம். கண்ணன் அவரின் செயலில் விழுந்து விழுந்து சிரித்தவன், அப்பா இப்போதாவது உங்களுக்கு புரியுது, அதுவரை சந்தோஷம் போங்க என்றவனை முறைத்த காவியா, அச்சோ மாமா சூப்பர் தான், நீங்கள் போங்க, நீங்கள் முதல்ல அத்தைக்கு ஊட்டி விடுங்க மாமா, அப்போதாவது உங்கள் பிள்ளைக்கு தெரியுதா பார்ப்போம். ஆமாண்டி, எனக்கு எதுவும் தெரியாது, உங்கள் மாமா கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன், போடி போய் பிளப்ப பாருடி. அடே மகனே, உனக்கு பொறாமடா, எம்மா மருமகளே ஊட்டி விடுற வரைக்கும் விடாத. சரிங்க மாமா, நீங்கள் சொன்னால் நான் மீறுவேனா என்றவள் தன் கணவனை பார்த்து சிரிக்க, அவனும் அவளை முறைத்தவன், அப்பா வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சதா, கிளம்புங்க. சரிடா மகனே, என் பேரனை கொடு, நான் அவனை கோவிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் என்றவர் தன் மனைவி பேரனுடன் கோயிலுக்கு கிளம்பினார். காவியா தான் நினைத்தது நடக்காததால் முறைத்து கொண்டு அமர்ந்திருக்க கண்ணன் தன் மனைவியை கொஞ்சியவன் தன் மனைவிக்கு ஊட்டி விட்டான். வினோதினிக்கு பத்திய உணவை பெரியவர்களிடம் கேட்டு அவனே தயாரித்தவன், தன் மனைவிக்கு ஊட்டி விட்டவன் தன் உயிரானவளுக்கு சிறந்த கணவனாய் தாயுமானவனாய் மாறினான். இரவு நேரம் குழந்தை அழும்போது குழந்தைக்கு பால் கொடுக்க மட்டும் தன் மனைவியை எழுப்பியவன், அவள் பால் கொடுத்துவிட்டு கொடுத்ததும் அவளை தூங்க வைத்து தன் மகளையும் தூங்க வைத்து இருவரும் தூங்கியதும் தான் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஹலோ, நான் தான் காஞ்சனா செந்தில் பேசுகிறேன். இதெல்லாம் உண்மையில் நடக்குமா என்று நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் யாராவது ஒருவராவது அப்படி இருக்க மாட்டாரா என்று ஒரு சின்ன ஆசைதான், வேறென்ன. நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க விக்னேஸ்வரி ஆண்மகவையை பெற்றெடுத்தாள். ஸ்ருதி அவளுடன் பணிபுரியும் மருத்துவர் ஒருவரை காதலித்து கரம் பிடித்தாள். வினோதினி உடல் எடை குறைய வினோத்துடன் சேர்ந்து ஸ்ருதி செய்த காரியங்களை கேள்விப்பட்ட வினோதினி, ஸ்ருதி கூட பிறந்த அக்கா எனக்கு இருந்திருந்தால் கூட இப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் அது சந்தேகம்தான்.
இப்போ நான் வினோத்தை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு நீயும் ஒரு காரணம்தான் சொல்லணும். தேங்க்ஸ் டி என்று அவளை அணைத்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டவளை, அடியே பெரிய மனுஷி, அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்கே பாரு வினோ, நீ சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும்டி. சரடி, ஆனால் உனக்கு ஏதாவது செய்யணும் என்று எனக்கு தோணுது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸ்ருதிக்கு நீ ஏதாவது செய்யணும், அவ்வளவுதானே லட்டுக்குட்டி என்று கேட்டுக்கொண்டே வினோத் அங்கு வர, ஆமாம் மாமா, எனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளவு செஞ்சிருக்காளே, இந்த மாதிரி உண்மையான அன்பு எல்லாருக்கும் கிடைச்சிருமா சொல்லுங்கள்? முக்கியமான உறவுகள் கிடைக்கும் விஷயத்தில் நான் கொடுத்து வைத்தவள் தான் என்றாள் வினோதினி. ஆமாண்டா, ஸ்ருதி உறவு கிடைச்சது நமக்கு காட் கிஃப்ட் தான். இப்போ ஸ்ருதிக்கு மிகப்பெரிய உதவி தேவைப்படுது, அதை நாம தான் செய்யணும் என்று புதிர் போட்டான் வினோத். என்ன உதவி மாமா செய்யணும் சொல்லுங்க, அதுக்காக தானே நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருடா என்றவன், சார் ப்ளீஸ் உள்ளே வாங்க என்றதும் உள்ளே வந்தவரை பார்த்து வினோதினி யார் என்று தெரியாமல் முழிக்க, ஸ்ருதி வந்தவரை பார்த்தவள் அதிர்ச்சியில் நின்றாள்.